என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வாழ்கிற அந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள், பலதரப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பலதரப்பட்ட மக்களிலே இன்றைக்கும் அன்றாட வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சிலர் கடினமான வேலைகளை செய்து இந்த வாழ்க்கைக்கான தேவைகளை சந்திப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். இன்னும் சிலர் தவறான வழிகளிலே சட்டவிரோதமாய் செயல்பட்டு இன்றைக்கு பணங்களை சம்பாதிக்கிற எத்தனையோ பேர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். தவறான வழிகளில் சம்பாதிக்கிறார்கள். அப்படி அவர்கள் சம்பாதித்தாலும் அவர்கள் சமாதானத்தோடு நிம்மதியாய் வாடுகிறார்களா என்று சொன்னால் அப்படி அநேகர் வாழவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு குறித்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்வார்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறான வழிகளுக்கு போகிறீர்கள், குடிக்கிறீர்கள், ஏன் இப்படி சில களவான வேலைகளை செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டால் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இதை குறித்து நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லியும் பாவியை தீவினை தொடரும் என்று சொல்லியும் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கலாம். இப்படி பாவியாய் ஒரு மனுஷன் வாழுகிறான், அவனால தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமையான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே கடவுள் மனிதனை உண்டாக்குகிற பொழுது எப்படி அவனை உண்டாக்கினார் என்று சொன்னால், அவனை இப்படிப்பட்ட சுபாவத்தோடு கடவுள் உண்டாக்கவே இல்லை. அவனை ஒரு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு குணாதிசயம் உடையவனாக தான் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் என்றைக்கு தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனானோ, அப்பொழுது பாவம் இந்த உலகத்தில் வந்தபடினாலே, இந்த பாவத்தினுடைய விளைவினாலே இன்றைக்கு அநேக மனிதர்கள் பாவிகளாகவே இருக்கிறார்கள். இந்த பாவத்தினுடைய காரியங்களை பார்த்த கடவுள், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி. ஆகவே கடவுள் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படியாகவே. பாவத்தினுடைய விளைவு என்னவென்று சொல்லி நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், பாவம் மனிதனை கடவுளை விட்டு பிரித்து விடுகிறது. கடவுள் மனிதன் தன்னோடு கூட வாழ வேண்டும் என்று தீர்மானித்து மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை பாவத்தை உண்டாக்கி கடவுளை விட்டு பிரித்து விட்டது. ஆகவே பாவம் என்னவென்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தாலும் இன்றைக்கும் மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், பொருளாசை உடையவர்களாயும், வேசித்தனம் பண்ணுகிறவர்களாயும், களவு செய்கிறவர்களாயும், கொலை செய்கிறவர்களாயும், ஒருவரை ஒருவர் அழித்து தாங்கள் வாழ வேண்டும் என்கிற சுபாவம் உடையவர்களாகவும் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடவுளை தேடுகிறதுக்கு உணர்வற்றவர்களாக இன்றைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாவம் மிகுதியானபடியினாலே தான் கடவுளே இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக கடந்து வர வேண்டியதாக இருந்தது. ஆகவே யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதற்கென்று சொன்னால், தன்னால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக கடவுள் இயேசு என்கிற நாமத்தில் இந்த பூமியிலே வெளிப்பட்டாராம். இயேசு என்றால் என்னவென்று சொன்னால், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஆகவே நித்திய ஜீவன் என்பது மனிதன் கடவுளோடு கூட வாழ வேண்டிய ஒரு வாழ்வை குறிக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மனிதர்களை அழைக்க அவர் சித்தமுள்ளவராய் கடந்து வந்தார். ஆகவே ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுவிக்க இன்னொரு மனிதனால் முடியாது. ஆகவே ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமிக்கு தேவைப்பட்டபடினால்தான் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ரத்தம் சிந்தினபடினாலே எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு அவருடைய ரத்தத்தினாலே மாத்திரம் நமக்கு உண்டு. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை போக்குகிறதுக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். அநேகர் தங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்த ஏதோ ஒரு காரியத்தை முயற்சிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி, பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. ஆகவே
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். இயேசு ரத்தம் சிந்தினது வெறும் பாவத்துக்காக மாத்திரமல்ல, பாவ சுபாவத்தில் இருக்கிற மனிதருடைய குணாதிசயங்களை மாற்றும்படிக்கே இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஆகவே நாம் நித்தியத்துக்குள்ளாக அல்லது கடவுளோடு கூட வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் மனிதர்களுக்கு உண்டாக வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பது அநேகருக்கு தெரிந்ததே. ஆகவே இயேசு உயிரோடு கூட எழுந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மரணத்துக்கு பின்பதாக மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தை கேட்போம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், மரித்த பின்பு என்ன இருக்கிறது, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை மனிதர்களுக்கு கடவுள் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுதான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது நிகழ்கால பாவத்திலிருந்து விடுதலையும், நித்திய காலம் அதாவது கடவுளோடு கூட வாழப்போகிற மறுமைக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு வழியையும் இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இயேசுவை விசுவாசித்து அவராலே கொடுக்கப்படுகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வுக்கு நீங்கள் உங்களை இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அதை தர உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.